வணக்கம் மக்களே, நீங்க பாரு கேட்குறது மொக்கை கம்பெனி. நாங்கள் ஹோஸ்ட் பிக்சார் எலியோ. இந்த படம் ஃபைனல் ரிலீஸ் ஆயிடுச்சுங்க. போன வருஷம் வெளியிட படம் இந்த வருஷம் தான் ரிலீஸ் ஆயிருக்கு. இது ரிலீஸ் ஆன விஷயம் யாருக்கா தெரியுமா? இந்த படத்துக்கு $300 மில்லியன் பட்ஜெட் ஒதுக்கியிருக்காங்க. 300 மில்லியன். ஒரு லைவ் ஆக்ஷன் படத்துக்கு கூட அவ்வளோ போவாதுங்க. பட் இதுக்கு அவ்வளோ காசு ஒதுக்கிட்டு மார்க்கெட்டிங் ஒரு துளி கூட பண்ணல. ஸோ நிறைய பேருக்கு இந்த படம் வந்திருக்கதே தெரியாதுன்னு நினைக்கிறேன். உங்க வீட்டில் வாண்டு பசங்க யாராவது இருந்தாங்கன்னா அள்ளி தூக்கி போட்டு இந்த படத்துக்கு கூட்டு போங்க. நிறைய சின்ன பசங்க என்ஜாய் பண்ற அளவுக்கு தான் பிக்சார் இந்த படத்தை ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. நிறைய கலர்ஸ், பாட்டு எதுவுமே கிடையாது. பட் மோர் லைக்லி சில இடத்துல ஹார்ட் ஸ்ட்ரிங்ஸை புல் பண்ற மாதிரி டைலாக்ஸ்லாம் வந்து அமைச்சிருக்காங்க. அதெல்லாம் சின்ன குழந்தைகள் புரியுமான்னு தெரியல. பட் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பை பேஸ் பண்ண ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதை. சின்ன பசங்க என்ஜாய் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் ஆல்சோ ஸ்பேஸை பற்றின ஒரு சின்ன அடித்தளத்தை இந்த படம் போட்டுட்டு போயிருக்கு. உங்கள் குழந்தைகளுக்கு ஸ்பேஸ்லாம் பிடிக்கும்னா இந்த படம் மிஸ் பண்ணக்கூடாத ஒரு படமாக இருக்கும் நான் நம்புறேன். ஸோ மறக்காம செக் பண்ணி பாருங்க. இது ஒரு முக்கியமான நியூட்ரல் பாயிண்ட். பாசிட்டிவ் பாயிண்ட்னு பார்க்கும்போது ஆப்வியஸாக நம்ம பிக்சார் அனிமேஷன் கிட்ட தான் சொல்லணும். தே ஆர் த மாஸ்டர்ஸ் ஆஃப் தட். ஆப்வியஸ்லி அனிமேஷனில் எந்த ஒரு குறையுமே சொல்ல முடியாத அளவுக்கு டாப் நாச்சான வேலை பண்ணியிருக்காங்க. அது முக்கியமாக இந்த பக்கம் எலியோங்கிற ஒரு கேரக்டர் ஸ்பேஸ்க்கு போய் அங்கே இருக்கக்கூடிய வித்தியாசமான ஏலியன்ஸை மீட் பண்ணி அவங்களோட இந்த கல்ச்சரை பார்க்குறதும், அங்கே இருக்க அந்த ஸ்பேஸை அவங்க காமிச்ச அந்த விதமும், அந்த ஸ்பேஸ் என்ன மாதிரி இந்த பூமி கூட கனெக்ட் ஆகுது, அதுக்கு அங்கே போர்ட்டல்ஸ் ஓப்பன் பண்ணுறது சொல்லி நிறைய முக்கியமான சின்ன சின்ன விஷயங்களை பார்த்தீங்கன்னா அவ்வளோ பக்குவமாக சூப்பராக அனிமேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் அந்த ஏலியன்ஸை காமிச்ச விதம் செம்ம கலர்ஃபுல்லாக பியூட்டிஃபுல்லாக இருக்குது. நிறைய குழந்தைங்க ஜாலியாக என்ஜாய் பண்ணி பார்ப்பாங்க சொல்கிறதுக்கான காரணம் தான் ஸோ மச் கலர்ஸ் ஆன் ஸ்க்ரீன். அண்ட் எதுவுமே திகட்டுற அளவுக்கு இல்லை, அது வரைக்கும் நல்லது. நிறைய விஷயங்கள் நடந்துகிட்டே இருக்கும். அண்ட் மோஸ்ட் ஆஃப் த ஃப்ரேம் ஆஃப் அனிமேஷன்ஸ் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா சென்டர் ஆஃப் ஸ்க்ரீனில் தான் ஃபோக்கஸே பண்ணியிருக்காங்க. ஸோ பசங்க ஸ்க்ரீனை விட்டு கண் எடுக்காத அளவுக்கு நிறைய விஷயங்களை அவங்க ஃபோக்கஸ் பண்ணி பண்ண மாதிரி தான் எனக்கு தோணுது. எனக்கு என்னமோ இந்த முழு படமுமே குழந்தைகளை ஃபோக்கஸ் பண்ணி ஏற்ற மாதிரி தான் ஃபீல் ஆகுது. தட்ஸ் நாட் பேட். பட் பிக்சார் கிட்ட வந்து இதை நான் எதிர்பார்க்கல. ஏன்னா பிக்சார் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமான ஜனரஞ்சகமான படத்தை எடுக்கிறவங்க. இப்படி பண்ணுவாங்க நான் எதிர்பார்க்கல. பட் ஓவராலாக இது குழந்தைகளுக்காக எடுக்கப்பட்ட படம். அனிமேஷன் டாப் நாச்சாக இருக்கு. பெரிய குறை சொல்ல முடியாதுங்க. பிக்சாருங்க பண்ணது அவ்வளோதான், சிம்பிள் அஸ் தட். செம்ம குவாலிட்டியான வெல் மேட் ஒரு மூவி. ஹாஃப் பேக்லாம் சொல்லவே மாட்டீங்க, அவ்வளோ பக்குவமாக ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. அனிமேஷனை தாண்டி முக்கியமான அந்த லைட்டிங் வேலை ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சில முக்கியமான இடத்துல வந்து பார்த்தோன்னா லைட்டிங் எல்லாத்தையுமே அவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க. டீட்டெயிலிங் அனிமேஷன்லாம் டாப் நச்சா இருந்தாலும் அந்த மொத்த சீனையுமே வேற மாதிரி மெருகேற்றி காமிக்கிறது அதை சுற்றி அமைஞ்சிருக்க லைட்டிங் தான். இது வரைக்கும் அந்த பிக்சார் படங்கள்ல எனக்கு என்னமோ இந்த படத்தில் அந்த லைட்டிங் ஒர்க்ஸ் ரொம்ப நல்லா இருந்த மாதிரி தோணுச்சுங்க. அந்த ஏரியா 51 காமிக்கும் போது ஜஸ்ட் ஸ்ட்ரீட் லைட்டை வச்சு எலிமினேட் பண்ணியிருப்பாங்க. ஏலியன் அப்டக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு பீம் ஆஃப் லைட் வச்சு சூப்பராகவே காமிச்சிருப்பாங்க. இந்த லைட்டிங் ஒர்க்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதை தொடர்ந்து வழக்கமாக பிக்சார் பண்ணாத ஒரு விஷயத்தை இந்த படத்தில் பண்ணியிருந்தாங்க. ஹாரர் எலிமெண்ட்டை டச் பண்ணுறது. ஒரு 2-3 சீக்வன்ஸ், 2-3 சீன் கூட சொல்லலாம். அவ்வளோதான் ஹாரர் எலிமெண்ட்டே இருக்குது. ஆனால் நல்லா ப்ளே பண்ணியிருக்கீங்க. லைட்ஸ் அவுட் இல்லைனா ஜாம்பி ஸ்டைலில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன அந்த ஹாரர் சீக்வன்ஸ் ப்ளே ஆகுது, ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்ட் கார்டனுங்கிற ஒரு கேட்டபில்லர் வாயத்தோடு காமிக்கும் போது சில சின்ன பசங்க பயப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சுட்டி குழந்தைகளை சொல்கிறேன், குட்டி குழந்தைங்க. பட் பெரிய பசங்களுக்கு அது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான வைப்பு கொடுக்கலாம். ஸோ சில இடங்கள்ல ஹாரரை அழகாகவே டச் பண்ணிட்டு போயிருக்காங்க. அதை பாராட்டி ஆகணுங்க. ஏன்னா பிக்சார் இது வரைக்கும் பண்ணாத ஒரு விஷயம் நல்லாவே இருக்குது. இந்த கதையோட ப்ரிமிஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ வழக்கமாக பிக்சார் வந்து பார்த்தோன்னா ஒரு சின்ன விஷயத்தை, ஒரு சின்ன பாயிண்ட்டை மட்டும் எடுத்து அது பெருசாக அந்த எமோஷனல் எல்லாத்தையுமே சுருவி அழகான ஒரு கதையாக கொடுப்பாங்க. அந்த வகையில் இந்த படத்தில் அவங்க சின்ன விஷயமா கன்சிடர் பண்ணிக்கிட்டது லோன்லினஸ். இந்த படத்தில் வர நம்ம ஹீரோ எலியோவுக்கு அப்பா அம்மா இறந்துருவாங்க. அவன் தன்னுடைய ஆன்ட்டியோட தான் ஒன்றா வாழ்ந்துட்டு இருப்பான். ஆன்ட்டியும் தன்னை வெறுக்கிறாங்க, எனக்கு யாருமே இல்லை அப்படிங்கிற ஒரு மனநிலைமையில் கிட்டத்தட்ட டிப்ரெஷன் ஸ்டேஜுக்குள்ளே எனக்கு ஃப்ரெண்ட்ஸே இல்லைங்கிற அந்த லோன்லினஸுக்குள்ளே மாட்டிக்கிட்டு அந்த குட்டி பையன் எனக்கு அந்த உலகமே பிடிக்கல, நான் இங்கிறது ஏலியன்ஸ் கூட போய் செட்டில் ஆயிடுறேன், ஏலியன்ஸை நான் அப்டேட் பண்ணிக்கோங்க அப்படின்னு இந்த உலகத்தை விட்டே கிளம்ப ரெடி ஆயிடுறான். நாட் இன் த பேட் வே, பட் ஏலியன்ஸை வந்து கூட்டு போயிடுங்க, எனக்கு இந்த உலகம் பிடிக்கல, இந்த உலகத்துக்குலாம் நான் செட் ஆக மாட்டேங்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அவன் கிளம்ப ரெடி ஆயிடுவான். அப்படி நிஜமாலே அவன் ஒரு கட்டத்தில் ஏலியன்ஸ் கிட்ட மாட்டிக்கும் போது இந்த பூமிக்கே நான் தான் லீடர் அப்படின்னு ஒரு பொய் சொல்லிடுறான். அந்த பொய்யால் ஏற்பட்ட விளைவுகளை அவன் எப்படி சமாளிக்கிறாங்கிறது தான் மீதி கதை. இதுக்கு நடுவில் அவனும் கார்டன் சொல்ல போகிற ஒரு கேட்டபில்லரும் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஷிப் பாண்ட் ஆகிற மாதிரி சீக்வன்ஸ் அமைச்சிருப்பாங்க. செம இன்ட்ரெஸ்டிங்கான க்யூட்டான ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் சீக்வன்ஸ். ஸோ லைக் தன்னுடைய லோன்லினஸை மறக்கிறதுக்கு ஒருத்தன் ஹெல்ப் பண்ணுறான் அப்படிங்கிற மாதிரி கதையை கொண்டு போக ட்ரை பண்ணியிருக்காங்க. இன்ட்ரெஸ்டிங்கான ப்ரிமிஸ் தான். லைக் தன்னுடைய அந்த லோன்லினஸை மறக்கிறதுக்கு ஏலியன்ஸ் கூடவே போய் செட்டில் ஆகலாம், இந்த உலகமே எனக்கு வேணாங்கன்னு சொல்லி முடிவு இருக்கிற ஒரு குட்டி பையன் திரும்ப எப்படி பூமிக்கு வரான், என்னென்ன விஷயங்களை கற்றுக்கிறான்னு சொல்கிற அந்த ப்ரிமிஸ் சம் இன்ட்ரெஸ்டிங்காக உங்களுக்கு ஃபீல் ஆகும். அண்ட் ஆல்சோ பிக்சார் இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு பெரிய அந்த ஸ்பேஸ் மூவிஸ்ன்னு சொல்லி எதுவும் பண்ணலை. இந்த படத்தையும் முழு ஸ்பேஸ் மூவின்னு சொல்ல முடியாது, பட் நிறைய ஸ்பேஸ் எலிமெண்ட்ஸ் உள்ள இருக்கு. ஸோ பிக்சார் ஒரு ஃபைனல் ஸ்பேஸ் எலிமெண்ட்டை ஹேண்டில் பண்ண போகிறாங்க. அது முக்கியமாக இந்த வாயேஜர் அந்த கோல்டன் டிஸ்க் காமிச்சா பார்த்தீங்களா, அதெல்லாம் பேஸ் பண்ணி கதை சொல்ல போகிறாங்க அப்படின்னு நினச்சோன்னே செம்ம ஹைப் ஆனேன். ஆனால் ப்ரிமிஸ் மட்டும் தான் நல்லா இருக்குது. கதை தக் லைஃப் மாதிரி தட்டி உட்கார வச்சிட்டாங்க. பாசிட்டிவ் சொல்லதாங்க முடிச்சுக்கலாம். நெகட்டிவ்ஸ் போகிறதுக்கு முன்னாடி ஏற்றா அந்த ப்ளூ ஷர்ட்டை. ஏன்னா இந்த படத்தை ப்ளூ ஷர்ட் போட்டு ரிவ்யூ பண்ணால் தான் கரெக்டாக இருக்கும்னு தோணுது. பிக்சார் நீங்கள் யாருன்னு உங்களே மறந்துட்டீங்களாடா, அவ்வளோதான் எனக்கு கேட்க தோணுது. எப்படி இருந்தவங்க, எப்படி இருந்த மாப்பிள்ள, என்னடா பண்ணி வச்சுட்டு இருக்கீங்க? அனிமேஷன் குவாலிட்டி எல்லாம் ஓகே, ஆனால் கேரக்டர் மாடலிங் இது நீங்கள் கிடையாதுடா, இது நீங்கள் கிடையாது. லைக் என்ன கேரக்டர் மாடலிங், மூஞ்சி முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா வட்டமாக இருக்குது. கொண்ட கடலை மாதிரி மூஞ்சி டிசைன் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஒரு யூனிக்னஸே கிடையாது. இதுக்கு முன்னாடி அந்த பிக்சார் படங்கள்லாம் எடுத்து பாருங்கள், அவ்வளோ அக்யூரேட்டாக இருக்கும். லைக் இன்க்ரெடிபிள்ஸ், மான்ஸ்டர் சிங்க் எல்லாமே வித்தியாசமான ஏலியன்ஸ்
அவ்வளோ அமேசிங்காக உங்கள் மனசில் உட்காந்துருக்கும். அந்த படத்தில் ஏகப்பட்ட ஏலியன்ஸ் வருது, ஒன்றுத்தை கூட உங்களால் ஞாபகம் வச்சுக்க முடியாது. மேபி ஒரு பறக்கிற மாதிரி ஃப்ளோட்டிங் ஏலியன், மைண்ட் ரீடிங் ஏலியன் ஒன்று வரும். அது அந்த பிளாட்டுக்கு முக்கியமாக இருக்க அந்த கான்செப்ட்னால ஞாபகம் வச்சுப்பீங்களே தவிர்த்து அந்த எலியோட ஃப்ரெண்ட் ஆப்வியஸாக கார்டனுமே ஞாபகம் வச்சுப்பீங்க. பட் அதை தாண்டி வந்து எந்த ஒரு ஏலியன்ஸும் உங்கள் மைண்டில் ஒரு துளி கூட நின்றுக்க மாட்டாங்க. அவங்க கேரக்டர் மாடலிங்கும் சரியில்லை, அந்த கேரக்டர் டிஃபைன் பண்ண விதமும் சரியில்லை, யாருக்குமே கேரக்டர் பர்சனாலிட்டியே கிடையாது. கிட்டத்தட்ட அத்தனை ஏலியன்ஸை காமிக்கிறாங்க, பூராவுமே ஒயிட் நைஸாக இருக்குது. சும்மா அங்கிட்டு இங்கிட்டு சுற்றிட்டு இருக்காங்களே தவிர்த்து தேவையில்லாத ஆணி மாதிரி அந்த ஏலியன்ஸை டிசைன் பண்ணியிருக்கீங்க. டிசைனும் செட் ஆகலை, இந்த கேரக்டருக்கு கொடுத்துருக்க அந்த டிஃபினிஷனும் செட் ஆகலை. அந்த ஏலியன்ஸை கூட விட்டுருங்க, மெயின் கேரக்டர் எலியோ அவருடைய ஆன்டி, இவங்க 2 பேருக்கும் கொடுத்துருக்க அந்த கேரக்டர் மாடலிங் சுத்தமாக நல்லாவே இல்லைங்க. இதுக்கு முன்னாடியே ஒரு சீமாஸ்டர் படம் வந்திருக்கும்ல லூக்கானு, அதில் அந்த லூக்காவோட அண்ணன் ஒருத்தன் வந்திருப்பான், அவனும் இந்த படத்தில் வந்து எலியவும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்காங்க. டெஃபினிஷன் டிஃப்ரென்ஸே கிடையாது. ஏன் இந்த கேரக்டர் மாடலிங்குள்ள இந்த ஒரு அனிமேஷன் ஸ்டைலாக பிக்சர் பிடிச்சி தொங்கிட்டு இருக்காங்கன்னு தெரியல. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு இந்த பிக்சர் கம்யூனிட்டியில் இருக்க எல்லாரும் போட்டு அடி அடின்னு அடிச்சிட்டு இருக்காங்க. அப்படி இருந்தும் இந்த அனிமேஷன் தான் நான் பண்ணுவேன்னு பிடிச்சி தொங்கிட்டு இருக்கான். என்னத்தை செய்யறதுன்னு தெரியல. ஓஜி அனிமேட்டர்ஸ் எல்லாருமே தூக்கிட்டு புது அனிமேட்டர்ஸ் இறக்கி வச்சிருக்கான். உருப்படியாக ஒரு கேரக்டர் மாடலிங்கே கூட பண்ண மாட்டேங்கிறாங்க தாங்க நான் சொல்வேன். இந்த ஓஜி பிக்சாருக்கு உண்டான வைபே மாறுதுரா. திஸ் இஸ் நாட் பிக்சாருங்க. இதை பார்த்து பிக்சார் படங்களே இப்படி தான் இருக்கும்னு நினச்சிக்காதீங்க. திஸ் இஸ் நாட் பிக்சார். சரி, கேரக்டர் மாடலிங்லாம் விடு, கதையாச்சும் நல்லா இருக்கான்னு கேட்டிங்கன்னா டேர்னிங் ரெட்னு ஒரு படம் வந்துச்சு பிக்சாருக்கு. அந்த கதையவே பட்டி டிங்கரிங் பண்ணி இந்த படத்தை கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி எத்தனை கதை நம்ம பார்த்துருக்கோம், யோசிச்சு பாருங்க. லோன்லினஸை டேக்கிள் பண்ணக்கூடிய ஒரு பையன், அந்த படத்தை நீங்கள் பார்க்கும்போது அத்தனை சீக்வன்ஸ் உங்கள் கண் முன்னாடி விரியுது. இந்த படம் என்ன மாதிரி முடிய போகுதுங்கிறத முதற்கொண்டு உங்களால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் சொல்லி ஒரு மண்ணும் கிடையாது, செம்ம லீனியராக கதை போகுது. ஆஃபீஸாக குழந்தைகளுக்காக எடுக்கப்பட்ட படம் நம்ம தான் இருக்கும் நீங்கள் நினைக்கிறதுன்னு புரியுது. இதே பிக்சார் தான் டாய் ஸ்டோரி எடுத்தான், மாஸ்டர்ஸ் இங்க் எடுத்தான், இன்சைட் அவுட் அவன் தாங்க எடுத்தான், கொக்கோ அவ்வளோ பியூட்டிஃபுல்லான ஒரு படம். இந்த படங்கள்லாம் எடுத்தவன் தான் இந்த படத்தையும் எடுத்திருக்கான். குழந்தைகளுக்கான படம் சொல்கிறீங்களா, இந்த படத்தை உங்கள் குழந்தைகளுக்கு போட்டு காமிச்சு வீட்டுக்கு போய் டாய் ஸ்டோரி, மாஸ்டர்ஸ் இங்க், இந்த கோகோ படம்லாம் போட்டு காமிங்க. எந்த படத்தை பிடிக்கிறாங்கன்னு சொல்லி நீங்கள் கேட்டு பாருங்க, அப்போ புரியும் உண்மையான பிக்சார் யாருன்னு. ஃபர்ஸ்ட் டிராஃப்ட் கூட கடக்காத ஒரு கதையை தூக்கிட்டு வந்து படமாக மாற்றி வச்சிருக்காங்க. 300 மில்லியன் செலவு வேறு பண்ணியிருக்காங்க. ப்ரிமிஸ் சூப்பராக இருக்குது. அதுக்கு அவங்க ஃபர்ஸ்ட் டிராஃப்ட்லேயே பேஸ் பண்ண ஒரு கதையை விட படமாக எடுக்க முடியும். அட்லீஸ்ட் கொஞ்சம் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை ஆட் பண்ண வேணாமா? இந்த கதையை எழுதும்போதே ஒரு விஷயத்தை அவங்க பக்காவாக பண்ணியிருக்காங்க. அது தெளிவாக படம் பார்க்கும்போது எனக்கு புரிஞ்சுது. லைக் இந்த சீக்வன்ஸில் ஒரு எமோஷனல் எலிமெண்ட், ஒரு எமோஷனல் டைலாக சொல்லி கொடுங்க, அதோட ஃபேன்ஸ் எமோஷன் ஆகிடுவாங்க, செம்ம கனெக்ட் ஆகிடுவாங்க, அதுக்கப்புறம் கதையை முடிச்சுக்கலாம். அப்படிங்கிற மாதிரி அவங்க யோசிச்சு சில முக்கியமான இடத்துல கேப் விட்டு எமோஷன் டைலாகை இன்சர்ட் செய்வோம் அப்படிங்கிற மாதிரி போயிருக்காங்க. அது பச்சையாக துண்டாக தெரியுது. லைக் உன்னை விட்டுட்டு என்னால் இருக்க முடியாது, நீ தான் என் உலகம், நான் இது வரைக்கும் தப்பு பண்ணிட்டேன், நான் இவ்வளோ நாட்கள் நடந்த விஷயத்தை எல்லாத்தையுமே தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன், என்னை பற்றி நீங்கள் இப்படி தான் நினச்சிட்டு இருக்கீங்களா, எனக்கு இந்த உலகத்தை விட அந்த உலகம் தான் முக்கியம். இந்த மாதிரி ரொம்பவே கிளீஷேவான டைலாக்ஸ் எல்லாத்தையுமே உள்ள ஆட் பண்ணி வச்சிருக்காங்க. எந்த இடத்துலலாம் எமோஷன் ப்ளே ஆகணும்னு நினைக்கிறாங்களோ அங்கெல்லாம் இப்படி ஒரு டைலாக்கை சொல்லி விட்டுற வேண்டியது. இதனால் எமோஷனுங்கிறது சுத்தமாக ஒர்க் அவுட்டே ஆகலைங்க, தனி துண்டாக தெரியுது. எமோஷன் டிரைவிங்காக தான் இந்த படமே எடுக்க ட்ரை பண்ணியிருக்காங்க. பட் இட்ஸ் ஸோ போரிங். படத்தோட ரன் டைம் 1.5 மணி நேரம் தான். ஆனால் எப்படா என்னடா அது இழுத்துக்கிட்டு போயிட்டே இருக்குங்கிற தாத்தான் வருது. படத்தோட எண்ணில் ஒரு ப்ரோக்ரெசிவான மண்ணாங்கட்டியும் கிடையாது. லைக் ரொம்பவே சிம்பிளாக கிளீஷேவாக முடிச்சிடுறாங்க. ஏன்டா இன்னோவேட்டிவாக இருந்தவங்க இவனுங்க, ஏன் இப்படி பண்ணுறாங்க சத்தியமாக புரியலங்க. கொக்கோ எடுத்தவங்களாடா இந்த படத்தை எடுத்துருக்காங்க அப்படின்னு கேட்க தோணுது. கொக்கோ படத்தை நீங்கள் எடுத்து பாருங்களேன், படமே ஒரு மியூசிக் மாதிரி ஃபீல் ஆகும், படமே ஒரு செம்ம ஆர்ட் வைப்பை கொடுக்கும். படத்தில் அந்த டெட் லைஃப் உலகத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட விஷயமான கேட்டிக்கான விஷயங்கள்லாம் நடந்தாலும் அது எல்லாத்துக்குமே ஒரு ஆர்டர் இருக்கும். அவ்வளோ பாலிஸ்டாக அந்த படம் ஃபீல் ஆகும். எதுவுமே உங்களுக்கு கண்ணா பின்னான்னு தோணாது. அந்த படத்தில் வர ஆக்ஷனாக இருக்கட்டும், ட்விஸ்ட்டாக இருக்கட்டும், மியூசிக்காக இருக்கட்டும், அமேசிங்காக இருக்கும். இப்போ வரைக்கும் உங்கள் மைண்டில் நிற்கும். ஆனால் அந்த படம் பார்த்து முடிச்சுட்டு வெளில வரும்போது என்ன படம் பார்த்தோம் அப்படிங்கிற தாட்டம் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். 2 நாள் கழிச்சு இப்படி ஒரு படம் பார்த்தோமா அப்படிங்கிற ஃபீல் தான் வரும். எதுவுமே யூனிக்காக இல்லைங்க, எதுவுமே ஐகானிக்காக ஃபீல் ஆகலைங்க. எனக்கு என்னமோ ஓஜி பிக்சாருங்கிறது கொக்கோவோட செத்து போச்சோன்னு தான் தோணுது. அதுக்கப்புறம் வந்து 2-3 படங்கள் ஓகே டீசெண்டாக இருந்துச்சு. அந்த டேர்னிங் ரெட்டு, சோல் வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான படம். பட் அதுலேயுமே அந்த கிட்னி பீட் மாதிரி ஒரு மூஞ்சி ஃபேஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிசைன் பண்ணியிருப்பாங்க. ஏன் இந்த மாதிரி ஃபேஸ் டிசைன் பண்ணுறாங்க சத்தியமாக தெரியல. அகெயின் திஸ் இஸ் நாட் பிக்சார். இதை நம்பி ஏமாந்துடாதீங்க. பிக்சாரோட கடைசி 5 படங்கள் ஆஸ்கர் அடிக்கல, அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் அங்கே எஃபர்ட்டே போடலைங்க. அதுதாங்க உண்மை. சும்மா இருக்கிறது எல்லாத்தையுமே வச்சு 2-3 படத்தை ஒரு வருஷத்துக்கு ஒன்று கொடுத்துடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் படத்தை கடந்து போயிட்டு இருக்காங்களே தவிர்த்து எஃபர்ட், ஹார்ட் அண்ட் சோலுங்கிறது இந்த படத்தில் கடைசி வந்த 5 படத்தில் மிஸ்ஸிங். பிக்சார் அவங்களுக்கு உண்டான அந்த மேட்சுக்கை எழுந்துட்டாங்களோங்கிற ஒரு பயம் எனக்கு வருது. ஏன்னா நல்ல கதை சொல்கிறவங்க, நிறைய ஓஜி படங்கள் எடுக்கிறவங்க, அவங்க இப்படி தடுமாறுறதை என்னால் பார்க்கவே முடியலங்க. ஏன்டா இப்படி பண்ணுறீங்க? உங்கள் வேல்யூ பற்றி உங்களுக்கே தெரியாமலேடா படம் எடுத்துகிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்க தோணுதுங்க. ரொம்ப பிடிச்ச ஸ்டுடியோஸ் இப்படி படம் எடுக்கிறத என்னால் ஏற்றுக்கவே முடியல. இவனுங்களை போட்டு அடிக்கணும்னு தோணுது, ஆனால் அடிக்க முடியலங்க. எனக்கு ரொம்ப பிடிச்ச படங்கள்லாம் எடுத்தவங்க
இப்படி அவங்க தடுமாறதை பார்த்தா ரொம்ப கவலையாக இருக்குது. ஐ ஹோப் தே கம் பேக். அடுத்த படம் அவங்களுக்கு ஹாப்பர்ஸ், அதை தொடர்ந்து கேட்டுங்கிற ஒரு படம் வருது. அவங்க அனிமேஷனை திரும்ப பழைய நிலைமைக்கு கொண்டு போயே ஆகணும். லைக் இன் கேரக்டர் மாடலிங் சொல்கிறேன். அவங்க அனிமேஷன் ஸ்டைலுங்கிறது டாப் நாட்ச் தான். கேரக்டர் மாடலிங் எல்லாமே பழைய மாதிரி ஏதாவது ஒரு வித்தியாசத்தை கொண்டு வந்தே ஆகணும். அடுத்து ஹாப்பர்ஸுங்கிற ஒரு படம் வருது. அது சுத்தமாக ஹைப்பில். அதை தொடர்ந்து ஹேண்ட்ராய்ட் அனிமேஷனில் கேட்டுங்கிற ஒரு பூனையை பேஸ் பண்ண கதை வருது. இங்கே தான் பிக்சார் அவங்களுக்கான அனிமேஷனை மாற்றி ஆகணும்னு நம்புகிறேன். அதை தொடர்ந்து டாய் ஸ்டோரி 5ன்னு சொல்லி பட்டாசா திரும்ப பழைய ஃபார்முக்கு வராங்களான்னு பொறுத்து வந்து பார்ப்போம். என்னை மிக்க பசா நம்ப வச்சு ஏமாத்தின ஒரு படமாக எலியோ இருக்குது. அண்ட் என்ன கேட்டிங்கன்னா லிஸ்ட்டு போடும்போது பாசிபிளி கடைசியில் தான் அந்த படத்தை போடுவேன். பிக்சார் எடுத்ததுலேயே ஒன் ஆஃப் த வேர்ஸ்ட் மூவியாக அதை கன்சிடர் பண்ணிக்கலாம். ரியலி ஸ்பேஸு ஃப்ரெண்ட்ஷிப்போட பேசிஸை தான் டச் பண்ணியிருக்காங்க. இதை விட பெட்டராக டாய் ஸ்டோரியில் அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை சூப்பராக எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருப்பாங்க. ஆல்டர்னேட் உலகத்தை கொக்கோல எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருப்பாங்க. ஏலியன்ஸை மான்ஸ்டர் சிங்கில் எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருப்பாங்க. அதுவே போதுமானதுன்னு தோணுது. ஆல்ரெடி அதை பண்ணவங்களாட அதை பண்ணுறாங்கன்னு சொல்லி யோசிக்கும் போது தான் வருத்தமாக இருக்குது. பட் இந்த படம் பார்த்துட்டு அப்புறம் தான் பிக்சார் ஏன் ஒரு ஹாரர் படம் பண்ணக்கூடாது அப்படிங்கிற தாட் வந்துச்சு. பண்ணுறாங்களா இல்லைன்னு பொறுத்து பார்ப்போம். ஓவராலாக பார்க்கும்போது என்னை பொறுத்த வரைக்குமே ஒரு வேர்ஸ்ட் பிக்சார் மூவினா இதை தான் நான் சொல்வேன். இது என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ். உங்களுக்கும் தனி ஃபீலிங் கண்டிப்பாக இருக்கும். ஸோ இந்த படத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அவுட் ஆஃப் 5 ஸ்டார்ஸ் இந்த படத்துக்கு நீங்கள் எவ்வளோ ரேட்டிங் கொடுப்பீங்க? அதை மார்க்க கீழே காம் பண்ணிட்டு அந்த லைக் மட்டும் தேடி விடுங்க. உங்களை நல்ல ஒரு அசமான வீடியோ மீட் பண்ணுறேன். ஹேவ் ஃபன் கைஸ். வாட்